வணக்கம், வெல்கம் சுலக தமிழா. இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மிளகு அடை. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? மிளகு அடை செய்கிறதுக்கு இப்போ நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. மற்ற எல்லாமே 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இது பாசிப்பருப்பு. இது நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு. இப்போ எல்லா பருப்பும் சேர்த்தாச்சு. அதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது நல்லா இப்படியே ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறனும் இல்லாமல் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேங்க. சின்ன ரவை இருக்கு இல்லைங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு ஓட்டி எடுத்துட்டா எல்லாம் ஒன்றை போல் சேர்ந்துடும். இப்போ தேங்காயையும் நல்லா கலந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவை பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ மாவை பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் புளிக்கட்டும். இது அப்படியே ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிடலாம். ஆனால் நான் ஒரு 2 மணி நேரம் புளிக்க விடலான் இருக்கேன். புளிக்க விட்டால் டேஸ்ட் அபாரமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நேரம் புளிக்கட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு 1-2மா நுணுக்கி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதையும் 1-2மா நுணுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான உப்பு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்தாச்சு. இப்போ நம்ம அடையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தவா காஞ்சிடுச்சுங்க. இது நம்ம அடையாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் கனமாக, ரொம்ப கனமும் இல்லாமல் ரொம்ப மெலிசும் இல்லாமல் இந்த அளவு ஊற்றிக்கலாம். இதில் நெய் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் செவக்கட்டும். இப்போ இந்த பக்கமும் நல்லா செவந்துச்சுங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான மிளகு அடை ரெடி. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மிளகு அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.